தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இடையில கூட ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாங்க, நிறைய முதலீடை கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னாங்க சிவகாசியிலேருந்து. அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள்ங்கிறத திமுக ஆட்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த திமுக ஆட்சியில சுமார் 3.30 லட்சம் கோடி முதலீடு அண்டைய மாநிலங்களுக்கு போயிருக்கு. அதனால கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்பை நமது இளைஞர்கள், நமது வேலையில்லா பட்டதாரிகள் இழந்திருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் திமுக அப்படிங்கிறாங்க. அதை கூடவே இதை சேர்த்து நம்ம சொல்லுவோம். போன திமுக ஆட்சியில தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னா, மன்னார்குடியை சேர்ந்த டிஆர்பி ராஜா தான் இருந்தாரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியும். ஒயிட் பேப்பர் கேட்டா அவர் A4 ஷீட் எல்லாம் காட்டி எவ்வளவு நக்கல் அடிச்சாருங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். அப்போ அவருடைய ஆட்சி காலத்துலதான் சுமார் 3.30 லட்சம் கோடி முதலீடு அண்டை மாநிலங்களுக்கு போயிருக்கு. ஏன் அப்படின்னா கமிஷன் கேட்டதுனாலதான் போயிருக்கு அப்படிங்கறத இந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? சிவகாசி அப்படின்னாலே பட்டாசு அப்படிம்பாங்க. இது நமத்து போட்ட பட்டாசுல சும்மா சரவடியா வெடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக பார்க்குறேன். ஏன்னா அந்த அம்மா ரீல்ஸில் ரொம்ப பிரபலம், டான்ஸ் எல்லாம் ஆடி, விஜயோடைய பாடலுக்கெல்லாம் ஆடி ரொம்ப குதூகலமான ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. சில சர்ச்சைகள்லாம் அப்பொழுது வருது, அது இன்னும் என்னென்னலாம் வருங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் வேறு வழி இல்லை, அந்த அம்மா அமைச்சர் தான். அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்மளும் பேசுகிறோம். அது அந்த அம்மா என்ன சொல்ல, 25 நிறுவனங்கள் பல மாநிலங்களுக்கு போயிடுச்சு கடந்த 5 ஆண்டுகளில். ஆனால் இப்போ இந்த 40 நாளில் பல கம்பெனிகள் ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு உதயநிதி சட்டசபையில் குற்றம் சாட்டுறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? நான் படிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா பேசுகிறாங்க. கேட்டால் என்னென்னா, நான் ஏதாவது பேசுனேன்னா ரீல்ஸ் அமைச்சர் அப்படின்னு எனக்கு கிண்டல்லாம் செய்கிறாங்க, ஆனால் நான் இங்கே உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் இப்படி திமுககாரங்க எப்படி நாங்கள் ஆதாரங்களை அள்ளி தெளிப்போம் அப்படிங்கிறது மாதிரி காட்டாங்களா. இந்த அம்மா அப்படியே பேப்பரை புரட்டி சொல்லுது. அந்த அம்மா சொல்லும் பொழுது என்ன சொல்லுது, டாடா எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர் அந்த கம்பெனி தமிழகத்திற்கு வர வேண்டியது குஜராத்துக்கு போணுச்சு. JSW அதுவும் பேட்ரி அண்டு ஸ்மெல்டிங் ஸ்கீம் அது பண்ணக்கூடிய அந்த இது கம்பெனி ஒடிசாவுக்கு போயிடுச்சு. சுசுகி மோட்டார் அந்த கம்பெனி குஜராத்துக்கு போயிடுச்சு. மைக்ரான் டெக்னாலஜி ADMP அந்த ப்ராஜெக்டும் குஜராத்துக்கு போயிடுச்சு. டொயோட்டா அதோடைய மோட்டார் நிறுவனம் வர வேண்டியது அதுவும் மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு. இந்த முக்கியமான கம்பெனிகள்லாம் எப்போ போயிடுச்சுன்னா 2024 போணுச்சு. இந்த 2024 தான் இவங்க ஃபாரின் கரீன்லாம் போயிட்டு ஜப்பானில் கூப்பிட்டாக, ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக, அமெரிக்காவில் கூப்பிட்டாக, ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாக, அப்படி இப்படின்லாம் போயிட்டு துபாயிலாம் போயிட்டு மளிகை கடையெல்லாம் இறங்கி கொண்டு வந்தாங்க இல்லையா. இது மாதிரி நாங்கள் ஈர்ப்பதற்காக போகிறோன்னு காந்தத்தை எடுத்துக்கிட்டு டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலினும் அங்கங்கே போனாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்கள் எதுக்காக போனீங்க? இந்த நீங்கள் குடும்ப சுற்றுலா தான் நீங்கள் போனீங்க ஃபேமிலியோட, நீங்கள் அப்படி என்னடா இது எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஈர்த்துட்டு வந்துட்டீங்க. நான் பாரு கொரியாவுக்கு போய் கம்பெனி முதலீடை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் சில கம்பெனிகள் இங்கே இங்கேருந்து போகிறதுக்கு இருந்தாங்க. இல்லை அவங்கள மாதிரி நாங்கள் கமிஷன்லாம் வாங்க மாட்டோம், உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சில கம்பெனிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கமிஷன் மாஃபியா அப்படின்னு இருந்தாங்க, எல்லாத்துக்குமே பணம் தானே இருந்தது, நாங்கள் அதையெல்லாம் ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா கீர்த்தனா சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சொன்ன மாதிரி நீங்கள் அதை சொன்னதுனால சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்பொழுது தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா வெள்ளை அறிக்கையை காட்டினா A4 ஷீட்டை காட்டி கிண்டல் பண்ணவர். கடைசியில் மண்ணை கவினார் அப்படிங்கிறது. அதாவது யாரெல்லாம் ரொம்ப திமிர்த்தனமாக இருந்தான். அப்போ நான் எதுக்கு நிர்மலை நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்படி தான் ஒருத்தவங்க அங்கே திமிராக இருந்தான். வந்தாலும் மண்ணையிலேயே மண்ணின் மைந்தர்லாம் சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தவர் மண்ணை கவினார் அப்படிங்கிறது. அந்த கட்சியிலேருந்து ஒரே ஒரு MLA தினகரன் கட்சியிலேருந்து அவர் தான் இவர் காலி பண்ணாரு. இவர் காலி செய்யப்படுவார் அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீடியுடைய சர்வேல தேவேந்திரன் ரொம்ப சரியாக கணித்திருந்தார். அதனால மண்ணின் மைந்தன் தான் வேணும்னு காமராஜ் தான் அங்கே வெற்றி பெற போகிறார் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நடந்தது. கடைசியில் அதே காமராஜே உருட்டினாருன்னு வச்சுங்க, நீங்களே வெற்றி பெற்று இருக்கலாம், நீங்க அப்படி வேலை செஞ்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீ எலெக்ஷன்ல என்ன வேற. மக்கள் ஆனால் இவர்களை எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு
அவர் என்ன சொல்றாரு, அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து அறிவிக்கப்படாத அமைச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது திமுகவிலே பொதுவா உள்ளதுதானே. ஆமா, எல்லா மாவட்டத்திலுமே அப்படி ஒரு ஆள் இருக்க தானே செஞ்சாங்க. ஆக்டிங் அமைச்சர் அவருடைய தம்பி தான் அப்படின்னு கீர்த்தனா சொல்லி இருக்குது. ஆகவே 3.30 லட்சம் கோடி முதலீடு மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்கு. இதன் மூலம் 2.03 லட்சம் வேலை வாய்ப்புகள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டியது பறிபோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுகவினர் ஊடகங்கள் அவங்க கையில் இருக்கும் பொழுது தொழில் முதலீடுன்னு சொல்லி ஸ்டாலின் போனதெல்லாம் அப்படியே உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அங்கே சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் டைட்டானிக் போஸ் கொடுத்தது, ஆட்டோமேட்டிக் கார், இந்த டெஸ்லா கார் ஓட்டுனது, இந்த உருட்டெல்லாம் ஒட்டி இருந்தாங்க. இப்பொழுது இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. அது இருந்தால் கூட ஆனால் ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதையும் மக்கள் எடை போடுவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.